வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவின் காந்திநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த OPS ஆதரவு வேட்பாளர் குமார் மீது வழக்கு பதிவு. போலியான ஆவணங்களை தந்து மனு தாக்கல் செய்ததாக EPS தரப்பு புகார் அளித்திருந்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் மின்வாரியம் தொடர்புடைய 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. முக்கிய ஆவணங்கள் 360 கோடி ரூபாய் வங்கி வைப்பு தொகை பறிமுதல் என தகவல். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு? ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை. வரும் 30ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 1 மணி நேரமாக பெய்த கனமழை. காரைக்காலிலும் பலத்த மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும். விழுப்புரத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உடனான கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை KK நகரில் பட்டப்பகலில் விசிக நிர்வாகி வெட்டி படுகொலை. தேநீர் கடைக்கு சென்றபோது முகமூடி அணிந்து வந்த கும்பல் வெறி செயல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மஞ்சு விரட்டில் சோகம். காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 2 பலி. மதுரையில் மருத்துவ கழிவுகளை குப்பை தொட்டியில் வீசிய பிரபல தேவகி மருத்துவமனைக்கு 75,000 ரூபாய் அபராதம். மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. சென்னை போரூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி டீனின் மகள் தற்கொலை. கட்டாயப்படுத்தி மருத்துவம் படிக்க வைத்ததால் தூக்கிட்டுக் கொண்டதாக தகவல். தஞ்சை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம். மாநகராட்சி அலுவலகம் முன்பு எதிர்க்கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று இரவு டெல்லி பயணம். நாளை காலை 11:30 மணிக்கு குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாக எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அண்ணாமலைக்கும் தங்களுக்கும் எந்த தகராறும் இல்லை என்றும் டெல்லியில் பேட்டி. அதிமுக ஆட்சியில் எந்த டெண்டர் முறைகேடும் நடைபெறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. PTR பழனிவேல் தியாகராஜன் தொடர்பான ஆடியோ குறித்து விசாரணை நடத்த அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தது காங்கிரஸ். கர்நாடக பாஜகவினருடன் காணொலியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பொய்களை பேசி எதிர்க்கட்சிகளை கலங்கப்படுத்துவதாக அமித்ஷா மீது காங்கிரஸ் புகார். பரப்புரைக்கு தடை விதிக்கவும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் TK சிவக்குமார் கோரிக்கை. சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் மே 1 முதல் விண்ணப்ப விநியோகம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 9ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் கிடைக்கும். சூடானில் சிக்கித் தவித்த 9 தமிழர்கள் ஊர் திரும்பினர். வீடு கார்களை விட்டுவிட்டு உயிர் தப்பி வந்ததாக பேட்டி. இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு என புகார். திருவாரூர் தஞ்சாவூரில் 4 அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை. சென்னையில் நடிகர் விஜயுடன் விஷால் சந்திப்பு. மார்க் ஆண்டனி டீசரை காண்பித்து வாழ்த்து பெற்றார். திருப்பூரில் ரசாயன பொருட்களை வைத்து படுக்க வைத்த 2000 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல். 12 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நோட்டீஸ்.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் புதிய கோணத்தில் சிபிசிஐடி விசாரணை. குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுத்தவர்களை விசாரிக்க திட்டம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளால் கொல்லப்பட்ட 10 வீரர்களுக்கு முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஐபிஎல் தொடரில் இன்று மாலை சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர் மைதானத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை.